நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். புறங்கூறுதல்னா ஒருத்தங்களை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக சொல்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளை நம்பி ஒருத்தங்க அவங்களுடைய ரகசியத்தை சொல்லலாம். ஆனால் நம்ம அதை என்ன செய்வோம்னா மற்றவங்க கிட்ட சொல்லுவோம், இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுவோம், பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவோம். அதுவும் புறங்கூறுதல். இல்லைன்னா ஒருத்தங்களுக்கு மேலே நமக்கு கோபம் இருக்கும், அந்த கோபத்தை நம்ம வெளிக்காட்டுறது எப்படின்னா அவங்கள பற்றி நமக்கு தெரியாத சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சது மாதிரியே 10 பேர்கிட்ட நம்ம போய் சொல்லுவோம். இது எல்லாமே புறங்கூறுதல் சொல்லுவோம். அதாவது இதை பண்ணுறவங்க தான் புறங்கூறுகிறவன், இவங்கள ஆண்டவர் வெறுக்கிறாரு. ஆனால் ஆவியில் உண்மை உள்ளவங்க காரியத்தை அடக்குறாங்களாம். ஆவியில் உண்மை உள்ளவர்கள்னா ஆண்டவருக்கு பயந்தவங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு உண்மையானவங்க தான் ஆவியில் உண்மை உள்ளவர்கள். ஆண்டவருக்கு பயந்து அவர் விரும்புகிற வழிகளில் நடப்பாங்க, மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, மற்றவங்களை குறித்து பேச மாட்டாங்க. அவங்க ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவாங்க. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? புறங்கூறுகிற அனுபவம் நம்மக்கிட்ட இருக்குதா, இல்லை நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக காணப்படுறோமா? பரிசுத்த வேதாகமத்தில் கூட மோசைக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பேசினாங்க. ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்கலை, பனிஷ் பண்ணார். அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களை குறித்து பேசும்போது அவங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அது நமக்கு சாபமாக வந்து முடியும். நம்ம ஆண்டவருடைய பார்வையில் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம், ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவோம். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.